இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல யூட்டர்ன் பண்ண போகிறேன். தேர்ட் கியரில் இருக்குது. தேர்ட் கியர் தேவையில்லை, அதனால் நான் நியூட்ரல் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் வந்துடுறேன். ஃப்ரீயாக இருக்கனால நான் செகண்ட் கியர்லேயே போகிறேன். இப்போது கிராசிங்கில் வண்டி நிறைய வருது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கியர் கூட சேஞ்ச் பண்ணி நின்று பொறுமையாக போயிடலாம். கொஞ்சம் பார்த்து யூட்டர்ன் பண்ணுங்கள். செகண்ட் டு தேர்டு, பிரேக், கிளச், செகண்ட் கியர் வந்துடுறேன். ஏன்னா மூவிங் சைடு மிரர் பார்த்துக்கோங்க. சைடு மிரரில் எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா ஒரு செகண்ட் பின்னாடி கூட திரும்பி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் கிளச் மிதித்தேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். பிரேக்கு கிட்ட போய் கிளச்சு, கிட்ட போயின்னு இல்லை, தேர்ட் கியரில் இருக்குது. 30 பிலோ வந்துருச்சுனாலே கிளச்சு மிதிச்சுக்கணும். ஏன்னா 30 பிலோ வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் வண்டி மூவிங்லேயே இருந்தால் கூட கொஞ்சம் வாபிள் ஆகும் வண்டி. நெக்ஸ்ட்டு கியர் டவுன் பண்ண சொல்லும். நம்ம தான் ரெடியாக இருக்கணும். கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் லைட்டாக, அப்புறம் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கியர் டவுன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லைனா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிட்ட வந்துடுங்க. எவ்வளோ ஸ்லோவாகுதோ அதுக்கேற்றாப்புல என்ன கியர் சேஞ்ச் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஸ்மூத்தாக பார்க் பண்ணுறோம். கவர்ஸ் தான் இது. டிராஃபிக் இருக்கும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு கியர் போட்டுறேன். கொஞ்சமாக ஸ்லோப்பில் நிற்கிறதுனால வண்டி பின்னாடி போச்சு. பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம யூட்டர்ன் பண்ணணும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரெண்டில் போகலாம். ஃப்ரெண்டில் போய் யூட்டர்ன் போட முடியாதுல்ல. கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ரைட்டில் போயிட்டோம் அப்படின்னா யூட்டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரன்னிங்லேயே நம்ம ரைட்டில் போகணும். அங்கே போய் கிராஸ் பண்ணணும்னு நினச்சா முடியாது. கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா நம்ம ரைட்டில் போயிடலாம். கொஞ்சம் கேப் இருக்குது, அந்த கேப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ரைட்டில் போயிடலாம். நம்ம யூட்டர்ன் பண்ணணும். செகண்ட் கியர் போட்டிருக்க தேவையில்லை. கொஞ்சம் பார்த்து யூட்டர்ன் பண்ணுங்கள். செகண்ட் டு தேர்டு, கொஞ்சம் கிராசிங் இருக்கிறதுனால ஃபோர்த்து கியர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துக்கலாம். பிரேக் ப்ரெஸ் பண்ணி வண்டியை கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ கிளச் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 30 பிலோ போகுது. 30 பிலோ போச்சுன்னா தேர்ட் கியர்லேருந்து டவுன் பண்ணி ஆகணும். செகண்ட் வந்துட்டேன்னா பிரேக், தேர்ட் கியர் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ரோடு தேர்ட் கியர்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வண்டிகளாக தானே போகுது, டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் தேர்ட் கியர்லேயே போய்க்கலாம். ரோடுமே கொஞ்சம் சரியாக இல்லை, குண்டு குழியமாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்லோவாக தான் போக முடியும். இதில் ரைட்டு தான் கட் பண்ண முடியும். சாரி, லெஃப்ட் தான் கட் பண்ண முடியும், ரைட்டு போக முடியாது. அதனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் எதுக்குமே போட்டுக்கலாம். லெஃப்ட் மட்டும்தான் போக முடியும்னா நம்ம போட தேவையில்லை. ஆனால் புதுசாக அந்த ரூட்டில் வரவங்களுக்கு தெரியாதுல்ல இதில் ரைட்டு கிடையாது அப்படின்னு. நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிரேக், கிளச், செகண்ட் கியர் வந்துடுறேன். ஏன்னா மூவிங்லேயே தானே இருக்குது.
கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிறேன், கால் வருது. டிரைவிங்கில் எப்போவுமே ஃபோன் பேசாதீங்க. ரோட்டில் ஓரமாக நிப்பாட்டிட்டு வெளியே எடுக்கும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். சைடு மிரர் பார்த்துக்கோங்க. சைடு மிரரில் எதுவும் வண்டி வருதான்னு பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா ஒரு செகண்ட் பின்னாடி கூட திரும்பி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணியிருக்கேன் வண்டியை. செகண்ட் கியர் 20 வந்துருச்சு ஸ்பீடு. ஃப்ரண்டில் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா செகண்ட்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் வேகமாக தான் போகிறாங்க, அதனால் தேர்ட் கியர் போட்டுக்கிறேன். நான் 30 வரை போய்க்கலாம்ல தேர்ட் கியரில். 30 பிலோ வந்தால் தான் நம்ம செகண்ட் ஷிஃப்ட் பண்ண முடியும், ஷிஃப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் கிளச் மிதித்தேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். சடனாக இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வர்றது சகஜம்தான். நம்ம அந்த நேரத்தில் பேனிக் ஆகாமல் ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வலது கால் வந்து பிரேக்குக்கு போகணும், இடது கால் வந்து கிளச்சுக்கு போகணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரெண்டுமே நடக்கணும். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சிட்டிங்கன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி வேகமாக போய் இடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வலது கால் ஃபஸ்ட்டு பிரேக்கில் போய் நிற்கணும், அதுக்கப்புறம் இடது கால் கிளச்சை ஃபுல்லாக மிதிக்கணும். மெட்ரோ ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ரோடு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்ல விசிபிளாக இருக்குது. எப்படி வராங்க பார்த்தீங்களா குறுக்க. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டி ஆகணும். இப்போ 30 கம்மியாகாததுனால அதே தேர்ட் கியர்லேயே நான் பிரேக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வண்டியை ஸ்லோ பண்ணி அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். பிரேக்கு கிட்ட போய் கிளச்சு, கிட்ட போயின்னு இல்லை, தேர்ட் கியரில் இருக்குது. 30 பிலோ வந்துருச்சுனாலே கிளச்சு மிதிச்சுக்கணும். ஏன்னா 30 பிலோ வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் வண்டி மூவிங்லே இருந்தால் கூட கொஞ்சம் வாபிள் ஆகும் வண்டி, நெக்ஸ்ட்டு கியர் டவுன் பண்ண சொல்லும். அதனால் நம்ம செகண்ட் கியர் பண்ணி தான் ஆகணும். அதனால் கிளச்சை மிதிச்சிடணும். இப்போ 30 கிட்ட வர பிரேக்கு மிதிச்சிருக்கேன். ஒரு 35 to 30க்குள்ளேயே வரப்போகுது. அதுக்குள்ளே வண்டி மூவ் ஆகுது அப்படின்னா கிளச்சு மிதிக்க தேவையில்லை. மறுபடி சடனாக ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டான ரோட்டில் நிற்கிது, அதனால் நான் அப்படி நிற்கிறேன், பிரேக் எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல். ஆனால் அந்த மாதிரி நிற்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி தோணும். லைட்டாக 1 inch by inch வண்டி பின்னாடியோ முன்னாடியோ மூவ் ஆச்சுன்னா இன்னொரு வண்டிகளில் போய் இடிச்சிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாது. பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஹேண்ட் பிரேக் கூட இழுத்து விட்டுக்கோங்க, வண்டி ஃப்ரீயாக இருக்கும். வண்டி மூவ் ஆகுது, ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன். பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ஃபஸ்ட்டு கியரில் இன்ச் பை இன்ச் மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர். இப்போ இவங்க கிராஸ் பண்ணதுனால அந்த கார் ஸ்லோ பண்ணாங்க. நான் சடனாக லெஃப்ட் வந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி தேர்ட் கியர் போடணும்னு கிடையாது. செகண்ட்லேயே கூட மெயின்டைன் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தேர்ட் போட்டுக்கலாம்.
இப்போது நான் ஒரு இதில் வர யூட்டன் பண்ணணும், அதனால் நான் ரைட்லேயே வரேன். ரைட்லேயே வந்துட்டு எங்கே யூட்டன் இருக்கோ அந்த டைம் இப்போ செகண்ட் கியர் வந்துடுறேன். ஏன்னா 30 பிலோ போயிடுச்சு, வண்டி ஸ்லோ பண்ணாங்கல்ல. 30 பிலோ போயிடுச்சுன்னா செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிராசிங்க்கு நிற்கிறாங்களா, இவங்க சடனாக கிராஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் ரெடியாக இருக்கணும். கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது, பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் லைட்டாக, அப்புறம் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கியர் டவுன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லைனா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிட்ட வந்துடுங்க. எவ்வளோ ஸ்லோவாகுதோ அதுக்கேற்றாப்புல என்ன கியர் சேஞ்ச் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. 20 பிலோ போயிடுச்சா, இல்லை 30 பிலோ போயிடுச்சா, செகண்ட் கியர், அவ்வளோதான். ரன்னிங்லேயே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா செகண்ட் கியர்லேயே போயிடலாம். 20ஆக இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் சரி, செகண்ட் கியர்லேயே போயிடலாம். அப்படி ஸ்லோ மூவிங்லேயே அப்படி கொண்டு போயிடலாம் வண்டியை. ஃபஸ்ட்டு தான் சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு கியர் வந்து நிற்கிற வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியர். இப்போ நான் யூட்டர்ன் பண்ணணும், அதனால் நான் ரைட்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ரைட் லைன்லேயே மெயின்டைன் பண்ணால் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். யூட்டர்ன் பக்கத்தில் எங்கேன்னு தெரியல எனக்கு, அதனால் நான் ரைட்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோட் டைவர்ட் ஆகும்போது லெஃப்ட்டில் மிரர் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. லெஃப்ட்டில் வேகமாக ஒருத்தங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இந்த லேண்டில் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். எப்போவுமே சடன் பிரேக் அடித்து நிப்பாட்ட தான் பண்ணக்கூடாது. ஸ்லோ மூவிங்லேயே எல்லாமே பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட்டில் ஒருத்தங்க வராங்க, நான் அந்த இடத்துல லெஃப்ட்டு போகணும் அப்படின்னா நீ இங்கேயே ஸ்லோவாக போய்க்கணும். அவன் லெஃப்ட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி லெஃப்ட் கட் பண்ணி போயிடணும். வேகமாக ஃப்ரெண்டில் போய் நிப்பாட்டி மறுபடி லெஃப்ட் எடுத்து அந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல யூட்டர்ன் பண்ண போகிறேன். 3rd கியரில் இருக்குது, 3rd கியர் தேவையில்லை, அதனால் நான் நியூட்ரல் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் வந்துடுறேன். ஃப்ரீயாக இருக்கனால நான் செகண்ட் கியர்லேயே போகிறேன். இப்போ கிராசிங்கில் வண்டி நிறைய வருது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கியர் கூட சேஞ்ச் பண்ணி நின்று பொறுமையாக போயிடலாம். செகண்ட் டு தேர்ட் மாற்றிக்கிறேன். ஓகே, இதில் எங்கேயாவது லெஃப்ட்டில் ஓரமாக நிப்பாட்டிடுறேன். லெஃப்ட்டு போயிடுறேன். சாரி, இல்லை கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். பின்னாடி எதுவும் வண்டி வருதான்னு உடனே பார்த்துக்கணும். நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், லெஃப்ட்டு போகாமல் மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். சடனாக ரைட்டில் மிரரில் பார்த்துக்கணும். ஓகே, ஸ்மூத்தாக பார்க் பண்ணுறோம். நியூட்ரல் பண்ணிட்டேன்.